ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிலக்கடலையை வச்சு பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேக்கரி ஸ்டைலில் சாஃப்டாக கிடைக்கும் இல்லையா, ₹2 பெட்டிக்கடலை கூட வாங்கி சாப்பிட்ருப்போம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓவன் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த அடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஒரு அடிகானமான பாத்திரம் இருந்தால் சரி, நம்ம செஞ்சிடலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரையை நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வர போகிறோம். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சர்க்கரை அரைக்கும்போது ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. நான் ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டா. இப்போ நிலக்கடலை 1 கப் எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நிலக்கடலையில் இருக்க ஆயில் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு சர்க்கரையோடு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அதில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா நிலக்கடலை பேஸ்ட்டில், அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சு பார்த்தா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம தண்ணி இல்லைன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் கையில் ஒற்றாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிசைய மாவு திரண்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஒரு பிளேட்டில் வைக்கிறீங்களோ, இல்லை ஏதாவது ஒரு பெரிய பிளேட் சின்ன பிளேட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிட்டு மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு இல்லைனா மைதா ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவு தூவி விட்டுருக்கேன். இந்த மாதிரி குட்டி பால்ஸாக எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு கையோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தப்பமாக மீடியம் சைஸில் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தப்பமாக இருக்கணும். நிலக்கடலை பவுட்ரு பண்ணும்போது நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை ஒட்டி எடுத்திங்கன்னா மேலே நட்ஸ் கிடச்சிடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருண்டு பிடிச்சி பிஸ்கட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சுலபந்தான், பேக்கரியில் தான் வாங்கணுன்ட்டு இல்லை. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா இதை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. நம்ம நிலக்கடலையில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நம்மளோட வீடியோஸ் நிறைய இருக்குது ஸ்நாக்ஸுக்கு. அதே மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு நிறைய இருக்குது. விசிட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி வச்ச பிஸ்கெட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேப் விட்டு இது தட்டுற கேப்பில் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன் பேனை. அதில் ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது போட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 40 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பிஸ்கட் ரெடி ஆகிடும். அதுவும் பீனட் ரொம்பவே கிறிஸ்பியாக மொறு சாஃப்டாக பிஸ்கட் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டு பார்க்குற நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தெரியலன்னா கையில் இப்படி தொட்டு பாருங்கள், ரொம்ப சூடாலாம் இருக்காது. தொடும்போது கையில் கொலகொலன்னு மாவு இல்லாமல் நல்லா வெந்து வந்தது நம்மளுக்கு தெரியும். பிளேட்டில் ஆறுனதும் எடுத்தோன்னா சூப்பராக எடுக்கிறதுக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.